இப்போ தான் நம்ம கடைக்கு வேதாரண்யத்துலேருந்து காலா வந்ததுங்க. ருசியான மீன், சத்தான மீனுங்க. ஒமேகா 3 அதிகம். சும்மா எப்படி கண்ணை பாருங்களேன், பல்லிங்கி மாதிரி இருக்குது. இது உண்மையிலே இன்றைக்கி வெள்ளையாக இல்லைங்க, கோல்டு கலரில் இருக்குது. என்னால் வீடியோவில் அவ்வளோ தூரம் காமிக்க முடியல. நிறைய வச்சுருக்கோம். நீங்கள் ஃபோன்லாம் பண்ணி ஆர்டர்லாம் பண்ண வேணாம். ஒரு பாக்ஸ் இல்லை 2 பாக்ஸ் எடுத்திருக்கோம். அதனால் நீங்கள் என்ன சைஸில் வேணாலும், சும்மா பாக்ஸு பெருசுக்கு வேணுமா இருக்குங்க. 1/2 கிலோ 3/4 கிலோ எல்லா சைஸ்லேயுமே இருக்குங்க. அடுத்தது வாவல். சும்மா எப்படி இருக்கான் பாருங்கள், வேதாரண்ய வாவல். நேற்று மாதிரி பொடி வாவல் கிடையாதுங்க, இது பெரிய வாவல். ஒரே ஒரு வாவல் வந்ததுமே எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோ ருசியாக இருக்குங்க வறுத்து சாப்பிட்றதுக்கு. பொடி வாவலங்காட்டியும் பெரிய வாவல் ஒரு தனி ருசி தாங்க. பெருசாக போக போக தான் வாவல் வஞ்சிர மாதிரிங்க. அடுத்தது வேதாரண்யம் கலிங்க முரல், இங்கிலீஷ் க்ரீன், ஒரே ஒரு கலிங்க முரல், அதுவும் தூண்டி கலிங்க முரல். சும்மா எப்படி இருக்கான் பாருங்கங்க. இதை நீங்கள் 2 பேராக ஷேர் பண்ணியும் எடுத்துக்கலாம், ஒருத்தரே வேணாலும் எடுத்துக்கலாங்க. அடுத்தது பாறை. அடடா, எல்லாமே தேங்காய் பாறை. அவ்வளோ ருசியாக இருக்கும். தேங்காய் பாறையில் இந்த வாட்டி லைட்டாக மஞ்சவாள் சில இதில் இருக்குங்க. இது குழம்பு வறுவல் எல்லாத்துக்குமே அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இதை நீங்கள் முழுசாக தோசைக்கல்லில் கீறி பொரிச்சிங்கனாலும் அவ்வளோ நல்லா இருக்கும். பீஸும் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எண்ணெய் சட்டியிலலாம் போடாதீங்க, சும்மா தோசைக்கல்லில் போடுங்கங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். அடுத்தது வெள்ளைக்கிழங்க. இவனை தட்டிக்க ஆளே இல்லைங்க. சத்து நிறைஞ்ச மீன், அவ்வளோ ருசியாக இருக்கும். எந்த ஸ்மெல்லுமே இருக்காதுங்க. இவனை நீங்கள் காலாவோட எந்த மீனையுமே போடக்கூடாது, கிழங்கா வேணால் போட்டுக்கலாங்க. காலா ஒரு தனி ருசி தான். அடுத்தது கிழங்காங்க, சும்மா அப்படி தான் இருப்பான். இதை நீங்கள் முழுசாக குழம்பு வச்சாலும் சரி, பொரிச்சாலும் சரிங்க. அடுத்தது இறால். எல்லாமே ஓபி எசன்னு கலந்த இறால், மல்லிப்பட்டினம் இறால், கடல் இறால் தான். நம்ம என்ன ஓபின்னு நேற்றுக்க ஒருத்தவங்க கேட்டாங்க. இறாலோட வெரைட்டி தாங்க. நம்ம இறாலே வெரைட்டியாக போடுவோம், நம்மளுக்கு கடையில் ரெகுலராக வாங்குறவங்களுக்கு தெரியும். இது அவ்வளோ ருசியாக இருக்கும். குழம்பு வச்சிங்கனாலும் சரி, வறுத்து சாப்பிட்டாலும் சரி, இல்லை 65 மாதிரி போட்டிங்கனாலும், இல்லை பிரியாணி வேணாலும் செஞ்சு சாப்பிட்டுங்க, அவ்வளோ நல்லா இருக்குங்க. சும்மா எப்படி இருக்கான் பாருங்க, இது அவ்வளோ அருமையாக இருக்கும். அடுத்தது இன்றைக்கி வந்திருக்க வஞ்சரம்லாம் நேற்று மாதிரி ரொம்ப பெருசு இல்லைங்க. இன்றைக்கி வந்திருக்கிறது எல்லாம் 1/2 கிலோ சைஸு. கடைசியாக வீடியோவில் ஒன்று காமிப்பேன் பாருங்கள். சும்மா அல்டிமேட்டாக ஒரு மீன், முரட்டு மீனாக வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம கடைக்கு வந்திருக்க முரட்டு திருக்கங்க. சும்மா கட்டை பெருசுக்கு அவ்வளோ சைஸாக இருக்குது. ஒரு 15 கிலோ, அவ்வளோ ருசியாக இருக்கும். இது இந்த பீஸை போடுறதையும் வீடியோவையும் உங்களுக்கு காலையிலே நம்ம எடுத்துருவோம் தான். இது வெளிச்சத்தில் எடுத்தால் இதோட ஃப்ரெஷ்னஸ் இன்னும் வேறு லெவலாக இருக்கும். நாங்கள் இது ஒரு 5:30 மணி வீடியோங்கிறதுனால உங்களுக்கு அவ்வளோவா காமிக்க முடியல. நான் ஓட்டி தான் காமிக்கிறேன், ஏன்ட்டா ரொம்ப டைம் எடுக்குமே அப்படிங்கிறதுனால. சும்மா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். கிட்டத்தட்ட தடைப்பிடி காலத்துக்கு அப்புறம் நம்ம இன்றைக்கி தாங்க திருக்க போகிறோம். திருக்கன்னு கேட்டிங்களா, வாங்க பீஸு போட்டு ஒவ்வொரு கிலோவாக நான் பேக் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு 1/2 கிலோ வேணாலும் வாங்கிக்கலான்னு, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கிக்கோங்க போதுங்க. சும்மா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கான் பாருங்கள். இதை மிளகு, சீரகம், பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றி, புளியை குறைச்சிக்கிட்டு, தக்காளியை நல்லா போட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். சும்மா எப்படி இருக்கான் பாருங்கங்க, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சதப்பட்டுறா. இதை வெறும் மிளகாத்தூள் உப்பு போட்டு தோசைக்கல்லில் வறுத்து சாப்பிட்டிங்கனாலும் அடடா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க, அவ்வளோ அருமையாக இருக்கும். சும்மா எப்படி இருக்குது பாருங்களேன் ஃப்ரெஷ்ஷாக. இதையும் உங்களுக்கு ஆட் பண்ணணும் தான் அவசர அவசரமாக எடுத்தோம்.